Hello everyone, 12th standard, subject commerce, unit 4, chapter 11, topic remaining points of employee selection process. In our previous video, we had discussed about different types of interviews. So, போன வீடியோல நம்ம different types of interviews பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். And now we are going to discuss about remaining points of employee selection process. So, நான் போன வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் students, steps in employee selection processல நம்ம இது ஒரு பெரிய lengthy topic கூட. ஸோ இதை ஒரே ஷார்ட் வீடியோவை நம்ம போட முடியாது. ஸோ அதனால் நிறைய டிவைட் பண்ணி நம்ம ஒவ்வொரு செப்பரேட் வீடியோவாக நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அதில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தாச்சு. அப்ளிகேஷன் பிளாங்க் ஆகட்டும், ஸ்க்ரூட்டனைசிங் த அப்ளிகேஷன்ஸ், அதே மாதிரி செலெக்ஷன் டெஸ்ட்னா என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம போன வீடியோஸில் பார்த்தோம் இன்டர்வியூனா என்னென்னு பார்த்தோம். இன்டர்வியூவில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் எப்படிலாம் கண்டக்ட் பண்ணுறாங்கிறத பார்த்தோம். அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், அதே மாதிரி ரெஃபரன்ஸ் செக், அதே மாதிரி அப்ரூவ்ட் பை ஹையர் அத்தாரிட்டி அண்ட் ஃபைனல் செலெக்ஷன், அதே மாதிரி கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். See here students, first one, physical examination or medical examination. So physical examination or medical examination அப்படி சொன்னால் உடல் தகுதி சார் தேர்வு அல்லது மருத்துவ பரிசோதனை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நிறைய பெரிய கன்சர்ன்ஸில் பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸில் இது ஒரு முக்கியமான ப்ராசஸாக இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெக்ரூட்மெண்ட் பண்ணி முடித்து அதில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரிசீவ் பண்ணுறோம். ஸோ அதற்கப்புறமா என்ன பண்ணுறோம், அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நம்ம அதை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணுறோம். தகுதியான அப்ளிகேஷன்ஸ்லாம் யார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி எந்தெந்த விதத்தில் நம்ம டெஸ்ட்டெல்லாம் கண்டக்ட் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் இருக்குது இல்லையா. ஸோ எபிலிட்டி டெஸ்ட் இருக்குது, அதே மாதிரி பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விதங்களை எப்படிலாம் வந்து நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து ரேங்க் வாங்கினவங்க, ஹையர் ரேங்க் வாங்கினவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நேர்முக காணல், அதாவது இன்டர்வியூக்கு கால் பண்ணப்படுறாங்க. ஸோ அதே மாதிரி அதற்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா அதுலேயும் சக்ஸஸ் பண்ணிட்டாங்க, அதில் வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுலேயும் ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, லாஸ்ட் அடுத்த ப்ராசஸாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஆர் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ ஒவ்வொரு பெரிய ஆர்கனைசேஷன்லையும் இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் லென்த்தி ப்ராசஸாக தான் இருக்கும். ஸோ அது ஒவ்வொரு ஆர்கனைசேஷனையும் ஒவ்வொரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சரையும் பொறுத்து இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து லென்த்தியாக இருக்குமா அல்லது ஷார்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம டிசைட் ஆகும். சரியா. ஸோ அப்போ ஒவ்வொரு பெரிய ஆர்கனைசேஷனாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனும் மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வெளிநாடுகளில் அப்ராட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மாதிரியான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபிசிக்கலி ஃபிட்டா ஆர் அன்ஃபிட்டா அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க, அவங்க இந்த டெஸ்ட் மூலிமா அதை அவங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை என்ன பண்ணுவாங்க, சர்டிஃபிகேட்டோட தான் நம்ம என்ன பண்ண முடியும், வெளிநாடுகளுக்கே நம்ம வேலைகளுக்கு செல்ல முடியும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நிறைய நம்ம உள்நாட்டுக்குள்ளேயே என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ எப்படி இருக்கணும், சவுண்ட் மைண்ட் இஸ் த சவுண்ட் பாடி. என்ன பண்ணணும், ஸோ அவங்களுடைய உடல் நலம் வந்து நல்லா இருந்தால் தான் என்ன இருக்கும், இந்த மனநலம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட கருத்து இல்லையா. ஸோ இப்போ உடல் வந்து என்ன இருக்கணும், எந்த விதத்துலையும் அவங்களுடைய டிசீஸோ சம்திங் இந்த மாதிரிலாம் அட்டாக் ஆகாமல் என்ன பண்ணணும், அவங்க ரொம்ப நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கணும், அவங்களுடைய உடல் இருக்கணும். அதே மாதிரி அப்படி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அவங்க அந்த குறிப்பிட்ட அந்த வேக்கண்ட்டுக்கு அந்த வேலையில் வந்து என்ன பண்ண முடியும், முழுதாக அவங்களுடைய மைண்டை வந்து செலுத்த முடியும். சரியா. ஸோ அதற்காக தான் என்ன பண்ணுறோம், இந்த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனும் மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் பண்ணுறாங்க. ஸோ த லாஸ்ட் டெக்னிக் used in selection process. என்ன பண்ணுறாங்க, செலெக்ஷன் ப்ராசஸில் லாஸ்ட் டெக்னிக் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் தான் பண்ணுறாங்க. திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் த செலெக்ஷன் பிகாஸ் a person of poor health cannot work competently and any investment on him may go waste if she is unable to discharge duties எஃபிஷியன்ட்லி ஆன் மெடிக்கல் கிரவுண்ட்ஸ். என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அவங்க எந்த அளவுக்கு ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கிறாங்க. ஸோ இந்த செலெக்ஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, புவர் ஹெல்த்தாக இருக்கிறவங்கள என்ன பண்ணுது, கம்ப்ளீட்டாக நெக்லெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போ ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது அல்லது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது அவங்க எந்த அளவுக்கு உடல் தகுதியோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும், டயக்னோஸ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இப்போ அதன் மூலிமா அதிகப்படியான செலவுகளை வந்து நம்மளால் தவிர்க்க முடியும். சப்போஸ் நம்ம இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ணவே இல்லை, ஃபிசிக்கலாக வந்து அவங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னு தெரியல, மென்டல் மட்டும் தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க லைக் இந்த மாதிரியான புவர் ஹெல்த் உள்ள அந்த பீப்புளாக இருந்தாங்க, அந்த கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா அவங்க நிறைய வந்து அந்த
அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கே நிறைய வந்து செலவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரியான மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் கண்டிப்பாக அவசியம் அப்படின்னு சொல்கிறோம். இன் அதர் வேர்ட்ஸ், இட் டிட்டர்மைன்ஸ் an applicant's physical ability to perform a specific job. The main purpose of medical examination is to find out. என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு அப்ளிகண்ட்டுக்கும் ஃபிசிக்கல் எபிலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ அப்போ அந்த பெர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் ஜாப், ஸோ அந்தளவுக்கு அவங்க ஃபிசிக்கலாக வந்து ரொம்ப நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தால் தான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ஜாபில் அவங்க முழுமையான கவனத்தை செலுத்த முடியும். ஸோ எந்தெந்த மாதிரியான த மெயின் பர்பஸ் ஆஃப் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், எதுக்காகலாம் இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற காரணங்கள்லாம் பார்த்தோன்னா, physical fitness of candidate under selection to the job concerned. என்ன பண்ணுறாங்க, எதுக்காக இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பற்றி நம்ம ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்கன்னா, அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் வந்து செலெக்ஷன் டு த ஜாப் கன்சர்ன்ட், நம்ம செலெக்ஷன் பண்ணியிருக்கோம், ஒரு பர்டிகுலர் வேக்கன்சிக்கு செலெக்ஷன் பண்ணியிருக்கோம்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஜாப்புக்கு அவங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரியான மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? தட் டு ப்ரொடெக்ட் த existing employees of the business organization from the infectious diseases likely to be spread by candidates selected. ஸோ நம்ம அந்த மாதிரி செலக்ட் பண்ணக்கூடிய அந்த கேண்டிடேட் மூலிமா மற்ற எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸுக்கு அவங்ககிட்டேருந்து ஏதாவது ஸ்ப்ரெட் ஓவர் ஆகிடாமல் சம்திங், இப்போ நம்ம லைக் இப்போ கொரோனாலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஓவர் ஆகக்கூடிய டிசீஸாக இருக்குது. ஸோ இப்போ அந்த இன்ஃபெக்டர்ஸ் டிசீஸ்கிட்ட வந்து என்ன பண்ணணும், எக்ஸிஸ்டிங்காக ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸ்லாம் நம்ம பாதுகாக்கணும்னா ஸோ இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ த செக் எக்ஸசிவ் expenditure in the treatment of selected employees after placement. ஸோ நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டோம், அவர் இந்த மாதிரி இன்டர்வியூலாம் கண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் பண்ணாமல் நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நிறைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக கூடிய நிறைய செலவுகள் ஏற்படும். அதை நம்ம அந்த கம்பெனியை ஏற்றுக்கிறதுக்கான சுச்சுவேஷன் ஆகிடும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறதுக்காகவும் நம்மளை அந்த கம்பெனியை ப்ரிவெண்ட் பண்ணிக்கிடுறதுக்காகவும் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததாக பாருங்கள், ரெஃபரன்ஸ் செக். ஸோ ரெஃபரன்ஸ் செக் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா, தேர்வு செய்யப்பட்டவர் குறித்த தகவல்கள் வந்து வினவுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தேர்வு செய்யப்பட்ட அந்த நபரை பற்றின டீட்டெயில்ஸை கேதர் பண்ணுறது. ஸோ இப்போ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டோம், ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தாச்சு 1 செலெக்ஷன் ப்ராசஸில். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரெஃபரன்ஸ் செக். ஸோ இது கண்டிப்பாக அவசியம். ஸோ எல்லாரையும் நம்ம வந்து உடனே இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி உடனே அப்பாயின்ட் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக கேதர் பண்ணிவிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், அவங்கள அந்த பர்டிகுலர் ஜாப்பில் பிளேஸ்மெண்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தான் ரெஃபரன்ஸ் செக். ஸோ தேர்வு செய்யப்பட்ட அந்த செலக்ட் பண்ணப்பட்ட அந்த நபர் வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய தகவல்களெல்லாம் என்ன பண்ணுறது, எக்ஸ்ட்ரா மேட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறது, அங்கே மற்ற இடங்கள்லேருந்து கலெக்ட் பண்ணுறது. ஸோ ரெஃபரன்ஸ் செக் இஸ் டன் டு நோ ரிலையபிலிட்டி அண்ட் ட்ரஸ்ட்வொர்த்தினஸ் ஆஃப் த கேண்டிடேட். என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த செலக்ட் பண்ணப்பட்ட அந்த கேண்டிடேட் வந்து எந்த அளவுக்கு ரிலையபிலிட்டியாக இருக்கிறாரோ, ஸோ எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோடு இருக்கிறாரு அப்படிங்கிறதையும், ட்ரஸ்ட்வொர்த்தினஸ் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, ஸோ அவங்கள பற்றின ஒரு நம்பகத்தன்மை இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேண்டிடேட் பற்றின ஒரு நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெஃபரன்ஸ் செக் அப்படிங்கிறத பண்ணுறோம். யூஸ்வலி அப்ளிகேஷன் blank contains a column for a candidate to furnish the list of person to be conducted for preference purpose. என்ன பண்ணுறாங்க, நிறைய கம்பெனிஸில் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம இன்டர்வியூலாம் கண்டக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் பிளாங்க் நம்ம அப்ளிகேஷன் வந்து நம்ம ஃபில் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம்னா, இவங்ககிட்டலாம் அதாவது ரெஃபரன்ஸ் செக்குக்காக இந்த மாதிரி இப்போ லைக் ஃப்ரெஷராக இருக்கும், நம்ம வந்து இப்போ தான் இன்டர்வியூவே நம்ம அட்டன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு படித்து முடிச்ச வாக்கில் அப்படின்னு சொன்னால், நமக்கு ரெஃபரன்ஸ் செக்கை யாரை எடுத்துக்கலாம் யாரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் ஆகட்டும் அல்லது டீச்சர்ஸ் ஆகட்டும், இவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெஃபரன்ஸ் செக்காக அவங்கள வந்து நம்ம அவங்களோட நம்பர்ஸை ஃபோன் நம்பரை கொடுத்து அவங்ககிட்டேருந்து அவங்க அந்த ஆர்கனைசேஷன் வந்து இருக்கக்கூடிய ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம், அவங்கள அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் பற்றின விவரங்களை கேதர் பண்ணிக்கிறதுக்காக ரெஃபரன்ஸ் செக்குக்காக அவங்களோட நம்பர்ஸை கொடுக்குறது. சரியா? ஸோ அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்டாக இருந்தாங்க, வேறு கம்பெனியில் இது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கம்பெனியினுடைய
சேர்பர்சனுடைய ஏதாவது ஆஃபீஸர்ஸனுடைய நம்பர்ஸை கொடுக்குறது. ஸோ இதன் மூலியமாக என்ன பண்ண முடியும், அவங்களுடைய முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தகவல்களை நம்ம எப்படிலாம் அவங்க வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது இருந்தாங்க, ஸோ எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கொண்ட அந்த ஒரு கேண்டிடேட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம். ஸோ எம்ப்ளாயர் ஆர்கனைசேஷன் யூஸ் டு சென்ட் எய்தர் ஸ்டாண்டர்டைஸ்ட் ஃபார்ம் டு referees or request them to write in detail about certain behavioral traits. என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி அவங்களுடைய behavioral traits எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரினா ரெஃபரன்ஸ் செக் மூலிமா நிறைய ரெஃபரன்சஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், அவங்ககிட்ட நிறைய மேட்டர்ஸை நம்ம கலெக்ட் பண்ணுறோம். அண்டர் செலெக்ஷன் லைக் கண்டக்ட், அவங்களுடைய நடத்தை, ஸோ கண்டக்ட் என்னது நடத்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி கேரக்டர் பற்றி, ஆட்டிடியூட் பற்றி, பிஹேவியர் பற்றி, வேல்யூ சிஸ்டம் பற்றி, அதே மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள பற்றின விவரங்களை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் பர்பஸ் என்ன பண்ணுறோம், நிறைய பர்சன்ஸ்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ எக்ஸிஸ்டிங் கம்பெனியில் முன்னாடியே ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ்டேருந்து நிறைய மேட்டர்ஸை கேதர் பண்ண முடியும். அல்லது ஃப்ரெஷராக இருந்தாங்கன்னா அவங்க முன்னாடி அவங்க படித்த காலேஜஸ்லேருந்து ஸ்கூல்லேருந்து அந்த டீச்சர்ஸ் மூலிமா ப்ரொஃபஸர்ஸ் மூலிமா அந்த அவங்களுடைய மேட்டர்ஸ் பற்றி அவங்க எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். சரியா? ஸோ அதே மாதிரி ஆஃப் த கேண்டிடேட் அண்டர் செலெக்ஷன் ப்ராசஸ் த செலக்டர் decides the selection worthiness of the candidate based on the reference recommendations given by referees. என்ன பண்ணுறாங்க, ஸோ இப்போ அவங்க கொடுத்துருப்பாங்களே அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணும்போதே என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ரெஃபரன்ஸுக்கு நிறைய நம்பர்ஸை கொடுத்துருப்பாங்க அவங்கள பற்றி இந்த டீட்டெயில் கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் பீப்புள்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், கால் பண்ணியோ அல்ல சம் சார்ட்ஸ் மூலியமாக என்ன பண்ணுறோம், அவங்கள்ட்ட இந்த பர்டிகுலர் செலக்டட் கேண்டிடேட் பற்றின விவரங்களை கேட்டு அவங்க எந்த அளவுக்கு ஒர்த்தான நபர் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் அடுத்த செலெக்ஷன் ப்ராசஸை நம்ம போகிறோம். ஸோ அடுத்து ஓகே இந்த ரெஃபரன்ஸ் செக் மூலிமா அவங்களுடைய தகவல்கள்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டாச்சு. ஸோ அதற்கப்புறமா என்ன பண்ணுறோம், அதுலேயும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி யாரெல்லாம் வந்து கரெக்டான நபராக இருக்கிறாங்க, ஸோ அவங்க முன்னாடி ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கம்பெனிஸ்லேருந்து கொடுக்கக்கூடிய டீட்டெயில் ஆகட்டும் அல்லது அந்த டீச்சர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த டீட்டெயில் ஆகட்டும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறனா அதுலேருந்து கரெக்டான நபர்களை மட்டும் என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஏதாவது முரண்பாடுகள் இருந்தது, அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் வந்து முரண்பாடுடைய மேட்டர்ஸாக ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, நெக்லெக்ட் பண்ணிவிடுவாங்க. சரியா? ஸோ அப்போ அவங்கள ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. சரியா? அதே மாதிரி அப்ரூவல் பை ஹையர் அத்தாரிட்டி என்ன பண்ணுறாங்க, அடுத்த ஸ்டேஜ் என்ன, பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்ரூவல் பை ஹையர் அத்தாரிட்டி. அதே மாதிரி உயர்மட்ட மேலாண்மையினுடைய ஒப்புதல் வேணும். ஸோ உயர்மட்ட மேலாண்மையானது அந்த ஹையர் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அப்போ இதெல்லாம் யார் பார்க்குறாங்க, மற்ற வேலைகள்லாம் அந்த ஹெச்ஆர் தான் பார்ப்பாங்க. ஸோ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் தான் இந்த மாதிரி நிறைய டெஸ்டிங் மெத்தட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் ஆகட்டும், இந்த மாதிரியான ஒரு நிறைய முதல்ல பார்த்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட்டு, ரெஃபரன்ஸ் செக்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி யார் இதுக்கெல்லாம் அப்ரூவல் கொடுக்கணும், இவங்க செலக்ட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ இந்த நபர்கள்லாம் வந்து கரெக்டான நபர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த ஹையர் அத்தாரிட்டிஸ் தான் என்ன பண்ணணும், பெர்மிஷன் கொடுக்கணும். ஸோ இவங்களாம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் போஸ்டிங்க்கு ப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க, இவங்க ஹையர் அத்தாரிட்டிஸ் தான் அதுக்கான அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ செலெக்ஷன் கமிட்டிஸ் சென்ஸ் த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் செலக்டட் வித் சம் கேண்டிடேட் kept in writing list for approval by higher authority like chairman. ஸோ இந்த மாதிரி நிறைய சேர்மன்கிட்ட, ஹெச்ஆர் டைரக்டர்கிட்ட, சிஇஓ கிட்ட அந்த மாதிரி நிறைய பர்சன் ஹையர் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் என்ன பண்ணணும், அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸை அப்ரூவ் பண்ணி கேட்கணும். ஸோ ஒன்ஸ் த லிஸ்ட் இஸ் அப்ரூவ்ட் த செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி கால்டு ஃபார் ஃபைனல் இன்டர்வியூ. என்ன பண்ணுவாங்க, ஸோ இவங்க வந்து ஹையர் அத்தாரிட்டிஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த செலக்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபைனல் இன்டர்வியூக்காக கால் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூ வந்து ஒரு இன்டர்வியூ மட்டும் இல்லை, இந்த மாதிரியான பெரிய பெரிய ஆர்கனைசேஷனில் கம்பெனிஸில் அந்தந்த போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி லென்த்தி ப்ராசஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதான் நம்ம என்ன சொல்கிறேன், இந்த ஸ்டெப்ஸ் அந்த கொஷினே நம்ம என்ன சொல்கிறோம், லென்த்தி டாபிக் முதலே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸ்டெப்ஸ் இன் எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப லென்த்தியானது. ஸோ அப்போ ஆனால் அது எப்படிப்பட்டதுன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் அது தகுந்த மாதிரி அதோடைய ப்ராசஸ் வந்து என்னாகும், கூடலாம் அல்லது குறையலாம். ஓகேவா? ஸோ ஃபைனல் இன்டர்வியூக்கு இப்படி தான் என்ன பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க. ஸோ யாரோட அப்ரூவல் வந்ததுக்கு பிறகு, ஹையர் அத்தாரிட்டியினுடைய அப்ரூவல் வந்ததுக்கு பிறகு. ஸோ அதே மாதிரி ஃபைனல் செலெக்ஷன். ஸோ ஃபைனல் செலெக்ஷன் ஆனது, ஸோ இந்த ஃபைனல்
இன்டர்வியூவை கண்டக்ட் பண்ணி அதில் யாரெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கிறாங்களோ ஸோ அவங்களுடைய அந்த ஆர்கனைசேஷனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு, அந்த சேலரி பேக்கேஜுக்கு, ஸோ இந்த இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷனல் கல்ச்சர்ஸ்க்கு, அதே மாதிரி அந்த ட்ரெஸ் கோடுக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்க்கு எல்லாரும் யார் ஒத்து போகிறாங்களோ அவங்கள என்ன பண்ணுவாங்க, இது லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக செலக்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. ஒரு போஸ்டிங் நம்ம போகணும் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் ஆகட்டும், இந்த HCL, அதே மாதிரி டாடா கன்சல்டன்சிஸ், இங்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பெரிய லென்த்தி ப்ராசஸே இருக்கும். 2 days 3 days நம்ம வந்து என்ன பண்ணணும், இன்டர்வியூஸ்லாம் கண்டக்ட் பண்ணி அதில் நம்ம கலந்துட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதில் செலக்ட் ஆக முடியும். சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. இது ப்ராக்டிக்கலாக என்ன நடக்கும் இன்டர்வியூவில் அப்படிங்கிறத நம்ம நிறைய டீட்டெயில் இதில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிட்டிங்கனாவே உங்களுக்கு இன்டர்வியூவில் எப்படிலாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். ஸோ ஓரல் இன்டர்வியூ நடக்கும், அதே மாதிரி முதல்ல பார்த்த மாதிரி நிறைய டெஸ்ட் நடக்கும், சைக்கலாஜிக்கலாக நடக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், அப்புறம் ரெஃபரன்ஸ் செக்ஸ் நடக்கும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் செக்ஸ்லாம் ஒரு கால் பண்ணி அதில் ஏதாவது தப்பான மேட்டர்ஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அப்படியே உங்களை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய மேட்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி அதை செலக்ட் பண்ண கேண்டிடேட்லாம் அப்ரூவல் வாங்கணும். அப்ரூவல் வாங்கிட்டு ஃபைனல் செலெக்ஷன் என்ன பண்ணுவாங்க, ஃபைனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அதுலேருந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ த சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் ஹூ passed through various stage of selection process. இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. கடந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் கடந்து தான் நம்ம அதில் ஃபைனல் கேண்டிடேட்டை நம்மளால் வர முடியும். தீஸ் கேண்டிடேட்ஸ் ஆர் briefed about the rules and regulations. இந்த கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாருக்கும் அந்த ஃபைனல் இன்டர்வியூவில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனியுடைய பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றிலாம் ப்ரீஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆஃப் த ஆர்கனைசேஷனல் கல்ச்சர், ஸோ அந்த ஆர்கனைசேஷனுடைய பண்பாடு, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே நடக்கும், எப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப், அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இடையில எந்தெந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இடையில, ஒவ்வொரு ஒர்க்கருக்கும் இடையில, அதே மாதிரி ட்ரெஸ் கோடு எப்படி இருக்கணும், அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எம்ப்ளாயர். ஸோ ஒவ்வொரு அந்த எம்ப்ளாயர் இருக்கிறாங்க இல்லையா, அந்த HR டிபார்ட்மெண்ட்டில் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த கேண்டிடேட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அது எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் ஃபார் கெரியர் க்ரோத் எக்ஸெட்ரா. ஸோ எந்தெந்த மாதிரியான உங்களோட கெரியர் நீங்கள் அந்த அப்பாயின்ட் பண்ணப்படுறீங்கன்னா அந்த போஸ்ட்டில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற நிறைய மேட்டர்ஸ் பற்றி என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபைனல் இன்டர்வியூவில் ஃபைனல் செலெக்ஷனில் சொல்லிடுவாங்க. அட் த எண்ட் of the final interview, even the candidate under selection is allowed freedom to seek clarification or make his own demands if any. அதே மாதிரி அந்த இன்டர்வியூவில், அந்த ஃபைனல் இன்டர்வியூவில் உங்களுக்கு ஏதாவது queries இருந்ததுன்னா, அல்லது ஏதாவது சம் கிளாரிஃபிகேஷன் வந்து அந்த போஸ்டிங் பற்றி அல்லது சம் பெனிஃபிட்ஸ் பற்றி வேணும் அப்படின்னு சொன்னால் அதையும் நீங்கள் அந்த இடத்துலையே நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அல்லது ஏதாவது சம் உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் வந்து இன்னும் அதிகப்படியாக வேணும், அல்லது சம்திங் இல்லை ஏதாவது சம் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து அதிகப்படியாக வேணும், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த ஃபைனல் செலெக்ஷனில் தான் நம்மளால் அதை வந்து டிசைட் பண்ணிக்க முடியும். அவங்கக்கிட்ட அதை கேட்டு தெரிஞ்சு கிளாரிஃபையும் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ இப்போ இதுதான் இன்டர்வியூ பண்ணுறதுக்கான ஃபர்தர் ஸ்டெப்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ அடுத்ததாக பாருங்கள், லாஸ்ட்டாக என்ன நடக்கும் அந்த இன்டர்வியூவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எவ்வளோ ப்ராசஸ் முடிஞ்சு கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் இன்டர்வியூவையும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனி ஆகட்டும், அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடிய அந்த நபராகட்டும் ஒரு கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆவாங்க. ஸோ என்ன மாதிரி கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க, ஆஃப்டர் த ஃபைனல் செலெக்ஷன். ஸோ லாஸ்ட்டாக அவங்கள ஃபைனலாக செலெக்ஷன் பண்ணிட்டாங்க, ஃபைனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட்டட். என்ன ஆகுது, எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. certain documents are expected to be signed both the organization and the candidate. என்ன பண்ணுவாங்க, ஒரு சைன் பண்ணப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு டாக்குமெண்ட்டில் என்ன பண்ணணும், 2 விதமான போத் சைட்ஸுமே என்ன பண்ணணும், சைன் பண்ணணும். யாருன்னா அந்த ஆர்கனைசேஷனும் சைட்லையும் ஒருத்தர் சைன் பண்ணணும். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த கேண்டிடேட்டை என்ன பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் கான்ட்ராக்டில் சைன் பண்ணுவாங்க. ஹென்ஸ் தேர் இஸ் a need for preparing a contract of employment. என்ன பண்ணுவாங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ள இருக்குது, என்னென்ன அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆகட்டும், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறதாகட்டும், எப்படி வந்து அவங்களுடைய கல்ச்சர்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே இந்த கான்ட்ராக்டில் அதை என்ட்ரு பண்ணி ரைட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக அதில் 2 விதமாக போத் பார்ட்டிஸுமே என்ன பண்ணுவாங்க, சைன் பண்ணுவாங்க. த ஃபாலோயிங் பேசிக் இன்ஃபர்மேஷன் விச் நீட் டு பி இன்க்ளூடட் இன் அ ரிட்டன் கான்ட்ராக்ட். என்ன பண்ணுவோம், எழுதப்பட்ட ஒரு கான்ட்ராக்டாக இருக்கும்.
கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வேரிஸ் அக்கௌண்டிங் டு த லெவல் ஆஃப் ஜாப். என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு லெவல் ஆஃப் ஜாப்புக்கும் தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அதை என்ட்ரு பண்ணுவாங்க. ஜென்ரலி இட் கண்டைன்ஸ் டீட்டெயில் லைக் எதை பற்றிலாம் இருக்கும் இந்த கான்ட்ராக்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜாப் டைட்டில் இருக்கும், என்ன ஜாப்னு இருக்கும், டியூட்டிஸ் அவங்களுடைய கடமைகள் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, பொறுப்புகள் என்னன்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்கேல் ஆஃப் பே அலவன்ஸ், அதே மாதிரி எந்த அளவுக்கு பேமெண்ட் சேலரி இருக்கும், எந்த அளவுக்கு எவ்வளோ சேலரி அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அதே மாதிரி இன்க்ரிமெண்ட்ஸ் என்னென்ன மாதிரியான இன்க்ரிமெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஹவர்ஸ் வந்து அவங்க ஒர்க் பண்ணணும். டேட் வென் கண்டினியூஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் அண்ட் பேசிஸ் ஃபார் கால்குலேட்டிங் சர்வீஸ். ஸோ என்ன பண்ணணும், எந்த டேட்டில் அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டில் அவங்க கண்டினியூ பண்ணாங்க, எந்த ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி ஒர்க் ரூல்ஸ், ஸோ என்னென்ன அந்த ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுக்கான என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் இருக்குங்கிறது இருக்கும். அதே மாதிரி கிரிவன்ஸ் ப்ரொசீஜர்ஸ், அங்கே ஏதாவது அவங்க மூலியமாக ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா அதுக்கான என்ன சொல்யூஷன் எடுப்பாங்க, என்ன ப்ரொசீஜர்ஸ் அதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி டிசிப்ளினரி ப்ரொசீஜர்ஸ், அதே மாதிரி ரொம்ப ஒரு நன்னடத்தைகள் பற்றின ஒரு ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி ஸ்பெஷல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ரிலேட்டிங் டு த ரைட்ஸ், ஸோ அவங்களுக்கு தேவையான ரைட்ஸ் பற்றின உரிமைகள் பற்றின நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த கான்ட்ராக்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் செலக்டட் கேண்டிடேட் ஆகட்டும் அல்லது அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனில் ஒரு அந்த சீனியர் அந்த ஹையர் அத்தாரிட்டி ஆகட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க, ரெண்டு பேருமே அந்த கான்ட்ராக்டில் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, இந்த பர்டிகுலர் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். சரியா? ஸோ பிளேஸ்மெண்ட்னா என்னது, லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக எல்லா இன்டர்வியூ ப்ராசஸும் முடிஞ்சு இந்த எல்லா ஸ்டெப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு தான் என்ன பண்ணுவோம், லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக அவங்கள பிளேஸ்மெண்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ பிளேஸ்மெண்ட் பண்ணும்போது தான் என்ன பண்ணுவாங்க, அவங்கள வேலைக்கு அந்த அமர்த்துறது. புரியுதா? ஸோ அதான் அடுத்ததான். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஸ்டெப்ஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட் செலெக்ஷன் ப்ராசஸில் இருக்கக்கூடிய மேட்டர்ஸ். சரி, எப்படி எப்படிலாம் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஸோ எப்படிலாம் வந்து எபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க. எப்படி ஃபஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க, அந்த அப்ளிகேஷனை எப்படி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறாங்க, அடுத்ததாக இந்த மாதிரி நிறைய விதமான டெஸ்ட்டெல்லாம் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எப்படிலாம் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, டைரக்ட் இன்டர்வியூ எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எந்தெந்த மெத்தட்ஸில் டைப்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ்லாம் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணியாச்சு, அந்த கண்டக்ட் பண்ணதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் எப்படிலாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரெஃபரன்ஸ் செக்ஸு, ஸோ அவங்கள பற்றின அந்த கேண்டிடேட் பற்றின விவரங்களை சேகரிக்கிறதுக்கு எப்படிலாம் மெத்தட்ஸ் கையாளுறாங்க. அதே மாதிரி அப்ரூவ்ட் பை ஹையர் அத்தாரிட்டிகிட்ட வந்து எந்த மாதிரியான அப்ரூவல் வாங்கணும் செலக்ட் பண்ணப்பட்ட அந்த கேண்டிடேட்டுக்கு. அதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, ஃபைனல் செலெக்ஷன், அதாவது ஃபைனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி ஃபைனல் செலெக்ஷனே பண்ணுவாங்க. அதே மாதிரி கான்ட்ராக்ட் ஆர் எம்ப்ளாய்மெண்ட், லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக தான் என்ன பண்ணுவாங்க, சம் கான்ட்ராக்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே அதில் நோட் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் ஆகட்டும் அல்லது அந்த பர்டிகுலர் கம்பெனி ஆர்கனைசேஷன் ஆகட்டும் ரெண்டு சைட்லேயுமே என்ன பண்ணியிருப்பாங்க, சைன் பண்ணி தான் அவங்கள லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்பருக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.